சரி இந்த வாரம் என்னடா கண்டென்ட் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போனாலே தோணுச்சு, சின்ன வயசில் வெடிதங்காலாம் போட்டு விளாண்டுருப்போம். அதை ஏன்டா இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனேன். சரி தம்பி அருவா கொடுத்தாப்புல, நானும் இந்த மரத்தை சுற்றி சுற்றி பார்த்தேன் மேலே எப்படிலாம் ஏறலான்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அருவாவை மேலே கொத்தி வச்சுட்டு முக்கி முக்கி ஏறிக்கிட்டு இருந்தேன். ஏறான்னு தான் அந்த 5 அடி மரத்தை அவ்வளோ நேரம் ஏறிக்கிட்டேன் மேலே. ஒரு வேளையாக மேலே ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் எங்கிட்டு பிடிக்கிறதுனே தெரில. சரி ஒரு வேளை பிடிச்சி செட்டில் ஆகிட்டு அருவா வச்சு தேங்காவை கொத்தின்னு கொத்தி பார்த்தேன். நானும் வெட்டி பார்க்குறேன், அந்த முன்னோரால் வச்சு ஒன்றும் வெட்டவே முடியல. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கொத்தி உரிக்க கிளம்பிட்டேன். ஒவ்வொரு தேங்காயாக உரிச்சு போகிறதுக்குள்ளேயும் என் கையை அப்படியே செவந்து போச்சுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தேங்காயை உரிச்சிட்டேன் இப்படியே கஷ்டப்பட்டு. சரி வெட்டி முடிச்ச உரிச்ச தேங்காயை கொண்டு போய் மேலே அப்படியே தண்ணி மோட்டர் ஓடிச்சு. அந்த மோட்டர் நல்லா முக்கி நல்லா குளிர அப்படியே நினச்சாச்சு. நினச்ச தேங்காயை போயிட்டு அதை கொண்டு போய் ஒரு இலையில வச்சாச்சு. அந்த இலையில பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, எள், மண்டவளம், ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட்டு. முதல்ல பொட்டுக்கடலையில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து 2வது கொஞ்சம் எள் சேர்த்துக்கிட்டேன். எள் சேர்த்து இஞ்சி இடிக்கால வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கணும். அப்படியே நங்குன்னு குத்தி அப்படியே மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி தள்ளிடணும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் அது நல்லா மாவு மாதிரி ஆயிக்கான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் கொட்டிக்கணும். ஒரு மண்டபத்தில் நல்லா கட்டியாக இருக்குது மண்டபம். அதை லைட்டாக சின்ன பீஸாக லைட்டாக பிச்சு போட்டு அதையும் லைட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காயில் 3 கன்று இருக்கும். அதில் ஒரு கன்று பெருசாக இருக்கும். அந்த கன்றை கண்டுபிடிச்சி 3ல் கண்டுபிடிச்சி அதை நல்லா தோண்டி எடுத்துக்கிட்டு தண்ணி இருக்க உள்ள தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம். மூணுதையும் அதே மாதிரி அந்த கண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சி 3தையும் ஓட்டை போட்டுக்கணும். அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி சின்னதாக ஒரு குச்சியை ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் எள், மண்டபலம், பொட்டுக்கடலை 3யும் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நம்ம அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊதாங்குழல் மாதிரி இருக்கும்ல, அந்த ஊதாங்குழல் மாதிரி ஒரு பேப்பர் இலையை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த இலையில அந்த மாவெல்லாம் சேர்த்து உள்ளே போட்டுக்கிட்டேன். நல்லா குத்திக்கணும். உள்ளக்க தேங்காய் அப்படியே ஃபுல் பண்ணிடணும். உள்ளக்க தேங்காய் ஃபுல்லாத்தையும் கேப் விடாமல் அடைச்சிக்கணும். லைட்டாக எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அந்த டேஸ்ட் வர்றதுக்காண்டி. அப்புறம் அந்த ஓட்டையை மூடுற அளவுக்கு ஒரு குச்சி 3 குச்சி செதுக்கிக்கிட்டேன். அந்த செதுக்கின குச்சியை அந்த ஓட்டைக்குள்ளே வச்சு நல்லா கேப் விடாமல் அடைச்சிடணும். அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு இந்த புளி இருக்கும்ல, அந்த புளியை எடுத்து அதை சுற்றி அந்த குச்சியை சுற்றி நல்லா செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டோம்னா நம்ம சுடம் போல் அந்த கேப் வழியாக அது உருகி அந்த மண்டபம்லாம் உருகி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அது தடுக்கும். அதுக்கப்புறம் நான் தீயை மூட்ட ஆரம்பித்தேன். தீயை மூட்டினதுக்கப்புறம் நல்லா விறகெல்லாம் நல்லா பெரிய விறகு எடுத்து வைக்கணும். தீயை நல்லா மட்டமட்டன்னு எரிய கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குச்சியில் அந்த தேங்காய் சொருகி அந்த குச்சியை எடுத்து கொண்டு போய் உள்ள வாட்டை கிளம்பிட்டோம். பாருங்கள், வாட்டருக்கு முன்னாடி எப்படி பச்சையாக இருக்குது தேங்காய். தீ நல்லா மட்டன்னு போட்டணும். கருவு கிளம்பிடுச்சு. நல்லா சுற்றி வாட்டி எடுத்துடணும். நல்லா சுற்றி எல்லா சைடும் கருப்பு கலர் வர மாதிரி எடுத்துடணும். நல்லா சுற்றுச்சதை அறுத்ததுக்கு என்ன அர்த்தம்னா லைட்டாக வெடிக்க கிளம்பும். அந்த வெடிக்க கிளம்பிடுச்சு.
வெள்ளையாக விட்டு 3 தேங்காயும் அப்படியே தீயில் வாட்டின ஹீட்டில் வந்து அந்த ஹீட்டு பொறுக்க முடியாமல் வெடி கிளம்பிடுச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா வெடித்த தேங்காவை நம்ம வந்து இலையில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே கத்தியை வச்சு மேலே இருக்கிற இந்த சிரட்டாவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சுட்ட நொங்கு மாதிரியா இருக்கா? மூணு தேங்காயும் அப்படியே எடுத்துக்கலாம். இது வாங்க அறுத்து பார்ப்போம், நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம். சுடுது ரொம்ப. அறுத்தாச்சு, நல்லாயிருக்கு. 3 எள்ளு மண்டவளம் பொட்டுக்கடலை எல்லாமே கொலப்ஸ் ஆகி நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக அறுத்தாச்சு தேங்காவை. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஃபாரின் ஃபுட்ஸ் கொடூரத்தின் கொடூரமே. காட்டுவாசி மாதிரி பண்ணுறானா? சைனீஸ். டேஸ்ட்டு ரொம்ப தரமாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.